ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் 2018 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று எது? நாலடியார். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மாநாய்க்கனின் மகள் யார்? கண்ணகி. கடிகை என்பதன் பொருள் யாது? அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? பழமொழி 400. வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? பரணர். திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் அகநூல் எது? அகநானூறு. குடைவோலை முறை தேர்தல் குறித்து குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். யாருடைய அறிவுடைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவண அடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? இளங்கோவடிகள். கம்பரை புரந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். ஜி.இ. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்? அம்பேத்கர். கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் எது? சித்திரக்கவி. தவறானதை தேர்ந்தெடுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் என்பது தவறு. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது யாது? பாவேந்தர் விருது. ஜி.இ. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? 1886. மணநூல் என அழைக்கப்படும் நூல் யாது? சீவக சிந்தாமணி.
யவனர்கள் பொன்னை கொண்டு வந்து அதற்கு ஈடாக மிளகை பெற்றுச் சென்ற செய்தியை கூறும் நூல் எது? அகநானூறு. பொறுத்துக. அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி, தானிய கடை வீதி, பொன் வீதி, பொற்கடை வீதி, மறையவர் வீதி, அந்தணர் வீதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர்? கிரேக்கர், ரோமானியர். இந்திய அரசு அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் விருதை வழங்கிய ஆண்டு? 1990. பழந்தமிழர் வாழ்வினை காட்டும் காலக்கண்ணாடி என அழைக்கப்படும் நூல் எது? குறுந்தொகை. எட்டுத்தொகையில் காலத்தில் பிந்திய நூல் எது? கலித்தொகை. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பூர்ணலிங்கம். தேச இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது? Thank you.